தேர்தல் முடிவுகள் வெளியாகி 1 மாத காலம் ஆகிவிட்டது. புதிய அரசு அவங்களுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? எல்லா துறையுமே இன்னும் எதுவுமே புடிபடாம இருக்கிற நிலைமையா தான் இருக்கு. அவர் விரும்பினாலும் விரும்பலனாலும் இன்னைக்கு ஒரு முதல்வர் என்ன சொல்ல போறாரு, என்ன செயல்பாடுகள் இருக்கணும், கொள்கை ரீதியா இந்த கொள்கையெல்லாம் இருக்குன்னு மக்களுக்கு அறிவிச்சிருந்தால் சரி. உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கறதுக்குள்ளார இங்க மக்கள் எத்தனை பேர் இன்னல்களுக்கு உள்ளாவாங்க. நீங்க கத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு நாங்க விமர்சனம் செய்யாம இருந்துகிட்டே இருந்தோம்னா மக்கள் பிரச்சனைகளுக்கு ஆளாகிட்டே இருப்பாங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஹனிமூன் பீரியட் எல்லாம் வேணாம். இது ஒன்றும் நம்ம ரொம்ப உட்கார்ந்து ஆசுவாசம் பண்ணி 2 பேரும் உன்ன புரிஞ்சுக்க என்ன புரிஞ்சுக்கன்னு வாழ்ற வாழ்க்கை கிடையாது. ஏற்கனவே இவ்வளவு பிரச்சனை கிடக்குது. வரலைனாலும் மக்கள் பணி, உங்களுக்கு வந்தாலும் மக்கள் பணி. ஒரு ஆட்சி செயல்பாட்டில் ஒரு திணறல் தெரியுது அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி ஒரு திணறல் இருக்குதா? நிச்சயமா இருக்கு. மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசி இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா இவரை விட டாப் டக்கரா யாருமே பிக்கப் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு வீரியமுக்க ஒரு ஹீரோ முதல் விஜய் அப்ப பேசும்போது இருந்துச்சு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் பேசுற அளவு கூட தெரியுதா தெரியலையா, அவங்க என்ன பண்றாங்க. முதல்வர்னு சொல்லி நீங்க கோட்டைக்குள்ள இருக்காதீங்க, முதல்வர்னு சொல்லி நீங்க வீட்டுக்குள்ளேயும் காருக்குள்ளேயும் சுத்தாதீங்க. சாதாரண ஏழை குடிசையில வாழ்றவனோட போய் 4 நாள் இருங்க. என்ன சொல்றான் ஜென்சி, நீ அதிகம் பேசாத, என்கிட்ட வேலையை பண்ணு அப்படிங்கிறான். திருக்குறளே 2 லைன்ல ஷார்ட்டா இருக்குல்ல, அது மாதிரி நீ வேலையை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றான். மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தடாலடியா ஒண்ணு தேவைப்பா அப்படின்னு இருப்பாங்க. ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு சொல்றாங்களே இந்த அரசு மேல, அப்படிதான் இருக்கா? நீங்க களத்துல பாக்குறீங்களா? தமிழினம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே சமூக செயற்பாட்டாளர், தமிழ் மக்கள் இயக்கம் நிறுவனர், வழக்கறிஞர் திருமிகு கனிமொழி மதி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேடம். வணக்கம். தமிழக அரசியல் களம், தேர்தல் முடிவுகள் வெளியாகி 1 மாத காலம் ஆகிவிட்டது. புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க மேடம்? அதாவது மிக மிக புதியவர்கள் எல்லாருமே சொல்கிறதான், எல்லா இன்டர்வியூலையும் இப்போ எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க, மிக மிக புதியவர்கள். அதனால பாவம் அவங்களுக்கு இன்னும் ஒன்றும் புரியல, பிடிப்படலை. இப்போ நான் பேசுகிறேன்னா எங்களுக்கு இந்த வழக்கறிஞர் தொழிலில் ஒரு அரசு மாறி இன்னொரு அரசு வரும்போது அந்த ஜிபிஸ் இருப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட் ப்ரீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஏஜி அட்வொகேட் ஜெனரல், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரசு பக்கம் இருக்கக்கூடிய எல்லாமே மாறும். அந்த நேரத்தில் நீதிபதிகளுமே சொல்லுவாங்க, இல்லை புது அரசு வந்திருக்கிறதுனால புது வழக்கறிஞர்கள் மாறி வருவாங்க, அவர்களுக்கு நேரம் கொடுக்கணும், கால அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லி. அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் பொது நல வழக்குகளும் நானும் தொடுக்கிறேன். அது இல்லாமல் நிறைய கிளைண்ட்ஸும் என் மூலமாக தொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் அரசு தான், முக்கியமாக அரசு தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். குறிப்பாக கிட்டத்தட்ட அதிக வழக்குகளுக்கு அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் மிக மூத்த வழக்கறிஞர், தலைமை வழக்கறிஞர், தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞர் தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு மிக புதிதாக அப்படி அது ஒவ்வொரு அரசு வரும்போதுமே இருக்கும். அதிமுக திமுக வரும்போது அப்போ பார்த்தீங்கன்னா பழக்கப்பட்டவங்க இருக்கிறனால ஒரு 10 நாள் 20 நாள் இல்லை பழகுனாலுமே அதுவே அவங்களுக்கே 1 மாதம் 2 மாதம் எல்லாத்தையும் சரிப்படுத்தி கொண்டு வரதுக்கு 5 மாதம் 6 மாதம் கூட ஆகிவிடும். அப்படி பழக்கப்பட்ட கட்சிகள் இவங்க மிக புதுசாக இருக்கிறதுனால அந்த வழக்கறிஞர்கள் துறையும் சரி, மற்ற எல்லா துறையுமே இன்னும் எதுவுமே புடிபடாமல் இருக்கிற நிலைமையாக தான் இருக்குது. மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு ஹனிமூன் பீரியட் அப்படின்னு அரசியலில் சொல்கிறாங்க. அந்த பீரியட் கொடுக்கணும், ஒரு 6 மாதம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சரிதான். ஆனால் அரசியல் கட்சிகள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அரசியல் ரீதியாக நாங்கள் எதிர்க்கலை, ஆனால் மக்களுக்கு பிரச்சனை வருது. இது உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கறதுக்குள்ளார இங்கே மக்கள் எத்தனை பேர் இன்னல்களுக்கு உள்ளாவாங்க, அதை பார்த்துட்டு எங்களால் இருக்க முடியாது. நீங்கள் கற்றுக்கிட்டு இருங்க அப்படின்னு நாங்கள் விமர்சனம் செய்யாமல் இருந்துக்கிட்டே இருந்தோம்னா மக்கள் பிரச்சனைகளுக்கு ஆளாகிட்டே இருப்பாங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அது சரியான விமர்சனமா நம்ம எடுத்துக்க முடியுமா? அது அந்த அரசு எடுத்துக்குதா? அதாவதுங்க, தமிழக வெற்றி கழகத்தில் எப்படின்னா முதல்வர் என்ன நினைக்கிறாருங்கிறது அவரோட மனசுக்குள்ளேயும் மூளைக்குள்ளேயும் நம்ம போய் பார்க்க முடியாது, சொல்லணும். இப்போ நான் ஒரு தமிழ் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நான் பேசினாதான் மற்றவங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன அப்படிங்கிற விஷயமே தெரியும். சரி, சிலர் இப்போ மணிரத்னம் இருக்கார், அவர் நல்ல படம் எடுப்பார், அவர் எஃபெக்டிவாக படம் எடுப்பார், பேச மாட்டார், அதிகம் பேச மாட்டாருங்கிற ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. அது சினிமா துறைக்கு ஒரு டைரக்டருக்கு ஓகே, ஹீரோவுக்கு கிடையாது. ஹீரோவான விஜய் பேசாமல் இருந்திருக்க முடியாது. ஸோ பேசி தான் இருந்திருக்கணும், பேசி தான் கொண்டு போய் சேர்த்துருக்கணும், ஹீரோங்கிற ரோலுக்கு பேசி தான் இருக்கணும். அவர் விரும்பினாலும் விரும்பலனாலும் இன்றைக்கி ஒரு கட்சியினுடைய தலைவர், கட்சியை அமைச்சிருக்காரு, முதல்வர்
என்ன சொல்ல போகிறாரு, என்ன செயல்பாடுகள்னு இருக்கணும். சரி, அப்படி இல்லையா, கொள்கை ரீதியாக கல்விக் கொள்கை எங்களுது இன்னது இருக்குது, தொழில்துறையில் எனக்கு இந்த கொள்கை இருக்குது, ஜாதி மறுப்பு விஷயங்கள் எங்களுக்கு இந்த மாதிரியான கொள்கை இருக்குது, இந்த கொள்கையெல்லாம் இருக்குன்னு மக்களுக்கு அறிவிச்சிருந்தால் சரி. பெண்கள் பாதுகாப்பு கோயம்புத்தூர்ல விஷயம் நடந்துருச்சு, மிக மிக வேகம். ஆமாம், நான் ஒன்றும் சொல்லலை, இது ஏற்கனவே இருந்த அரசுகள்லாம் பாதுகாப்பை வந்து இன்னும் பலப்படுத்தி வச்சுருந்துருக்கணும், அது சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நீங்கள் வந்தீங்க, நடந்துருச்சு, மாற்றம் நடந்திருக்கணும்னா இந்த நேரத்தில் எத்தனை பகுதிகளில் எந்த மாதிரியான வீரியமாக செயல்பட்டிருக்கீங்க, பெண்கள் பாதுகாப்புக்கு என்னென்ன உடனடியான நடவடிக்கைகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. கோட்டூர்புரத்தில் நான் வசிக்கிறேன், எப்போ பார்த்தாலும் ரோடை தோண்டி தான் போட்டிருப்பாங்க. இப்போவும் ரோடு தோண்டி தான் போட்டிருக்கு, வண்டி போக முடியாது, பார்க்கிங் அவ்வளோ பிரச்சனை. அதாவது ஒரு ரோடு வந்து 30 அடி ரோடுன்னா 20 அடிக்கு 2 பக்கம் சைடும் கார் பார்க்கிங், இவ்வளோ பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் சகிக்க முடியாமல் தான் மாற்றி கொண்டு வந்தோம். ஆனால் இவங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் வந்து சமூகத்தில் இவ்வளோலாம் பிரச்சனை இருக்குதுன்னு அனுபவம் இருந்துச்சா இல்லையா? அப்படி வந்த உடனே ஓகே 1 2 3 4 5 இத்தனை பிரச்சனைகளை வந்து நம்ம பட்டியல் போட்டாச்சு. அப்போ எதிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம்? இது வந்து நீங்கள் ஆரம்பத்திலேருந்து உண்மையிலேயே மக்கள் நோக்கு, உண்மையிலேயே சமூக சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு முதல்வரோ அல்லது அவரை சுற்றி இருக்கக்கூடிய இருப்புகளோ வந்திருந்தால் ஹனிமூன் பீரியடெல்லாம் வேணாம். இது ஒன்றும் நம்ம வந்து ரொம்ப உட்கார்ந்து ஆசுவாசம் பண்ணி 2 பேரும் உன்னை புரிஞ்சுக்க என்ன புரிஞ்சுக்கன்னு வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை கிடக்குது. இத்தனை பிரச்சனையும் ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சி, நல்ல அரசியல் கட்சியாக இருந்தால், நல்ல சமூக நோக்கங்களை உற்று நோக்கக்கூடிய விஷயமா இருந்தால், இவங்க ஆட்சி கட்டலுக்கு வருவதற்கு முன்னாடியே வந்த முதல் மாதத்தில் இதை செய்யணும். நான் இதுக்கு உதாரணம் செய்கிறேன். அதாவது நான் ஏற்கனவே என்னுடைய தமிழ் மக்கள் இயக்கத்துக்கு சொல்லக்கூடிய வீடியோலையும் சரி, தமிழக பெண்கள் இயக்கத்துக்கு சொல்லக்கூடிய வீடியோலையும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். வறுமை கிட்டத்தட்ட ஒழிந்து விட்டது, ஏழ்மை ஒழியவில்லை. ஸோ அப்போ வறுமை ஒழியாத பொழுது எம்ஜிஆர் வந்தார், 1 ரூபாய்க்கு அரிசின்னு கையெழுத்திட்டார். அந்த காலகட்டத்தில் அது தேவை, எனவே அன்னைக்கு முதலமைச்சர் யோசித்து அதை பண்ணார். அதற்கப்புறம் 5 கிலோ அரிசி இலவசம் கலைஞர் கொடுத்தார். அதுவும் முக்கியமாக தேவை. அன்னைக்கு எது தேவை? இன்றைக்கி பெண்களுக்கு நீங்கள் இலவசமாக பயணம் செஞ்சுக்கலாமா? தேவை, கொடுங்க. இல்லை பணம் சிலதுக்கு கொடுக்க போகிறீங்களா? கொடுங்க. எங்கே இலவசம் அதிகமாக கொடுக்கறது, எங்கே கொடுக்கக்கூடாது, எங்கே நிறுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அரசு திட்டமிடும் போதே தெரியும். அதன் வரையில் இவங்க சரியாக செஞ்ச விஷயம் 2 இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி தேவை பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு. இது 2 உண்மையிலேயே கையெழுத்திட்டது சரியான விஷயம், பாராட்டுக்கள் அதுக்கு. ஆனால் அது கையெழுத்திட்டதோடு நிற்குது. அது அடுத்து மிக வேகமாக செயல்பட வேண்டும். இன்னும் வெள்ளை அறிக்கையே வரல, உங்கள் கட்சியில் பற்றிய வெள்ளை அறிக்கையும் வரல, அரசை பற்றிய வெள்ளை அறிக்கையும் வரல. ஸோ ஹனிமூன் பீரியடுன்னு இவங்க எல்லாரும் சொல்கிறது எனக்கு ஒத்துக்கும்படியாக இல்லை. ஹனிமூன் பண்ணுறதுக்காக நீங்கள் இங்கே வரலை. நீங்கள் முன்னாடியே திட்டங்கள் இது பண்ணியிருக்கணும், நீங்கள் முன்னாடியே அமைச்சர்களை பார்த்துருக்கணும், நீங்கள் முன்னாடியே, அதாவது நீங்கள் ரைட்டு வருவோமா இல்லையான்னு தெரியாது, வரலைனாலும் மக்கள் பணி, உங்களுக்கு வந்தாலும் மக்கள் பணி, அதுதான் அரசு. அதனால் அந்த ஹனிமூன் பீரியட் முடிஞ்சு எல்லாம் பண்ணுவாங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஒரு ஆட்சி செயல்பாட்டில் ஒரு திணறல் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி ஒரு திணறல் இருக்குதா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப அது ஏதோ பரவாயில்ல, இந்த 2 நாளில் சரியாயிடுச்சு. டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா, முதல்வர் ஜெயலலிதா வந்தப்போ வண்டியில் யாரும் போகவே முடியாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. எனக்கு ஒரு பயமாக இருந்தது. ஏன்னா நீதிமன்றத்துக்கு நாங்கள் இங்கேருந்து போகிற வழியில் பீச் ரோட்டில் போகும்போது மறுபடியும் அதே மாதிரி ஒரு பதட்டமான பாதிப்புகள்லாம் போன வாரம் இருந்துச்சு. எங்களால் கடக்க முடியாது, போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் நான் போய் சேரக்கூடிய, கோட்டூர்புரத்துலேருந்து அரை மணி நேரத்தில் போய் சேர்றதுங்கிறது கிட்டத்தட்ட 45-50 நிமிடம் 1 மணி நேரம் ஆகக்கூடிய நிலைமையெல்லாம் வந்துச்சு. எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் பதவதன்னா இருந்துச்சு. ஓ சரி, மறுபடியும் நம்மளுக்கு அந்த நிலைமை வந்துடுமோ, வேறு ரூட் பார்த்து போகிறதா, ஏன்னா வாகனங்கள் அதிகமாகிறது, எந்த விஷயத்தையும் இன்னும் ஒழுங்குக்கு கொண்டு வரல அரசு, அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஒரு பதட்டம் இருக்குது அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. அதே மாதிரி மற்ற துறைகள்லையுமே பார்த்திங்கன்னா இன்னும் சரியாக வரல. ஏன்னா இப்போ நான் பார்த்தது என்னென்னாங்க, ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார், பன்னீர்செல்வம் அவர்கள் முதல் மந்திரியாக இருந்தால் இடைக்காலத்தில் இருந்தாங்க. பல குறிப்பிட்ட காலங்கள் பார்த்திங்கன்னா யாருமே இல்லாமையே கூட இயங்கின நிலை இருந்திருக்கு. அவங்கெல்லாம் சும்மா பேருக்கு தான் பொம்மை மந்திரிகள் மாதிரி, பொம்மை முதலமைச்சர்களாக தான் இருந்த காலங்கள் சிலர் இருந்திருக்கு. அது எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே நல்லா இயங்கிக்கிட்டு இருக்குள்ளங்க அந்த மிஷினோ அல்ல அந்த அமைப்போ வந்து அது ரொம்ப நாள் நல்லா பராமரிப்போடு நல்லா இயங்கிட்டு இருந்திருக்கும். அது தாக்கு பிடிக்கும், 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு தாக்கு பிடிச்சி வச்சிரும், இது வரைக்கும் பராமரிப்பு இருக்கிறது வரைக்கும்.
அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்காது. அந்த பராமரிப்பு நீங்கள் உடனே கொண்டு வரணும், அதுக்கு ஸ்பீடை பிக்கப் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும். ஸோ விஜய் வந்து இதுக்கு முன்னாடி மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடை பிக்கப் இவரை விட டாப் டக்கராக யாருமே பிக்கப் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு வந்து வீரியமுக்க ஒரு ஹீரோ விஜய் அப்போ பேசும்போது இருந்துச்சு. ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ இதெல்லாம் நான் பேசுகிற அளவு கூட தெரியுதா தெரியலையா, அவங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றும் புரியல. அது மாதிரி ரொம்ப சுணக்கம் இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் நான் முதல்லையே நான் சொன்னது மாதிரி இவர் வந்து தன்னை சுற்றி ஏற்கனவே அரசியலையும் ஏற்கனவே சமூக விஷயங்களையும் பேசிக்கிட்டே இருக்கிறவங்க இவருடன் இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறை தான். அதை நிவர்த்தி செய்யாவிடல் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சுணக்கம் சீக்கிரமாவது மீண்டு வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இந்த அமைச்சர்கள் நியமனம், அதிகாரிகள் நியமனம் தினமும் நம்ம ப்ரெஸ் ரிலீஸில் பார்க்குறோம். இன்றைக்கி இந்த ஐபிஎஸ் இந்த ஐஏஎஸ்ன்னு மாற்றுறாங்க. அமைச்சர்கள்லையுமே கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் பண்ணி அவங்க கிரேடு வாரியாக எந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. அமைச்சர்கள் செயல்பாடுகளையும் தொடங்கிட்டாங்க. இந்த நியமனத்தில் ஏதாவது விமர்சனம் இருக்குதா மேடம்? இப்போ நிறைய எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு சமூக செயல்பாட்டாளராக நீங்கள் ஏதாவது விமர்சனம் வைக்கிறீங்களா? அது இல்லை சரியாக போகுது அப்படின்னு விட்டு? இல்லை, எனக்கு அதை பற்றின பெரிய இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு அமைச்சரை நிர்ணயிக்கும் போது இவங்க புதிதாக வந்திருக்கிறதுனால காங்கிரஸ், விசிகா அல்லது அந்த இன்னொரு கட்சி, இன்னும் 2 கட்சிகள் ஏற்கனவே இறந்த கட்சிகள் இருக்காங்க இல்லையா, இஸ்லாமிய அமைப்பு, அந்த ஐயுஎம், அந்த கட்சிகள்லாம் இருக்கிறவங்களாம் ஏற்கனவே தெரியும் அவங்களுக்கு என்ன மாதிரியான சில துறைகள் கொடுத்துருக்கும் போது ஏற்கனவே அரசியல் இருந்தவங்க அல்லது அரசியல் நண்பர்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உடனடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வேலையை ஆரம்பிக்கலாம். ஆனால் இவங்க புதுமையாக பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இவங்களுக்குள்ளேயே நான் அந்த கட்சியை ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்துட்ருக்கு, இன்றைக்கி வரைக்கும் பார்த்துட்ருக்கும்போது பார்த்தோன்னா மாண்புமிகு முதல்வர் அவர்களே பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வர், ஆனால் கட்சிக்கு தலைவராக இருக்கும்போது ஒரு மாவட்ட செயலாளரும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளையும் மாவட்டத்துக்கு கீழே எத்தனை பேர் இருப்பாங்க, வட்டம், பகுதி செயலாளர், ஒன்றியம், நிறைய இது இருக்குது இல்லைங்களா, இவங்களோடலாம் கலந்துரையாடல் வந்து நீங்கள் ஒரு கேம்ப் மாதிரி நடத்தி இருக்கிறோம். ஏன்னா அவர் மக்கள் முதல்வராக விரும்பினார்னா அவர் அந்த நடிகர் தன்மையிலிருந்தும் அவர் ஒரு செலிபிரிட்டி தன்மையிலிருந்தும் இறங்கி வரலன்னா ஒரு மக்கள் முதல்வர் ஆக முடியாது. அவங்களெல்லாம் நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தூரம் பேசாமல் பழகாமல் இப்போ யாரோ அவர்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. இது எந்த நிலைமை ஆயிடுச்சுன்னா ஸ்டாலின் அவர்கள் தோற்றதுக்கு ஒரு காரணம் என்னென்னா அவர் ஒரு 5 அல்லது 6 அரசு அதிகாரிகள் சொல்கிறத மட்டும்தான் கேட்டார். ஆனால் இதுவே வந்து மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அப்படி இல்லை, மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் இல்லை, ஜெயலலிதா அம்மையாரும் அப்படி இல்லை. அதாவது 3 பேர் வேறு விதமான ஆளுமைகள். ஆனால் எங்கேயோ ஒரு பக்கம் வந்து அவங்க மக்களோட கிட்டத்தட்டவோ அல்லது மக்களை சார்ந்த மிக முக்கியமான அதிகாரிகளினோடையோ மக்களோடு சார்ந்த எல்லாருமே ஒரு நாள் புதுசாக தான் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவங்க அந்த மக்களினுடைய கருத்துக்கள் அவங்களுக்கு வந்து சேர்ந்துரும், விரும்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்கும். இது அவங்க விஜய் அல்லது நீங்கள் சொன்ன இந்த அமைச்சர்கள்லாம் எங்கேயாவது இந்த யூடியூபோ ரீல்ஸ்லையோ இல்லை யாரோ சொல்ல கேட்டு கொஞ்சம் மாற்றுற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. பட் அது உண்மையாகவே இல்லாதனால மறுபடியும் அந்த ஃபால் பேக் ஆகி திருப்பியும் அதுக்கு பின்னாடியே போய் விழுந்துடுது. அதனால் விரும்பி போடுறாங்களோ இல்லையோ அப்படிங்கிறத அது அவங்களுக்கே தெரியாத போது எனக்கும் அதை பற்றி பெருசாக சொல்ல தெரியல. இன்னொரு பக்கம் தமிழக அரசியல் களம் இதுவரை பார்த்துடாது. சொல்லப்போனால் மே 5க்கு அப்புறம் நம்ம என்ன எடுத்தாலும் இது வரைக்கும் இப்படியெல்லாம் இல்லையே, இது வரைக்கும் இவங்கெல்லாம் இப்படி பேசலையேங்கிற மாதிரி தான். இப்போ திமுகவை சுற்றி ஒரு பெரிய கூட்டணி இருந்தது, 26 கட்சிகள்னாங்க. அதிமுக ஒரு கூட்டணி அமைச்சு களம் கண்டது. ஒரு பக்கம் பார்த்தா திமுக கூட்டணியில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள தாவேக்கா நோக்கி நகர்றாங்க. திமுக சின்னத்திலேயே போட்டியிட்ட மதிமுக கூட தாவேக்கா ஆதரவளித்து பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதிமுக இந்த பக்கம் சிதைஞ்சு போயிருக்கு, தாவேக்கா ஆதரவு திரும்ப சேர்ந்தாங்க, ஒரு பிணைப்பு அங்கேயும் நம்ம பார்க்க முடியறதில்ல. அண்ணாமலை புதிதாக கட்சி தொடங்குறாரு. கட்சிகளுடைய செயல்பாட்டில் அவங்க பேசுகிற விஷயங்களில் ஒரு மாற்றம் வருது. திமுக ஜென்சி நல்லா புதுசாக தொடங்குறாங்க, மொழி நடையில் ஒரு மாற்றம் தெரியுது. என்ன மாதிரி அரசியலை பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம்? விஜய் வந்ததுக்கப்புறம் ஒரு முழுக்க நம்ம மாற்றிடலாம், எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு திரும்ப அடுக்கலான்னு அடுக்கிறாங்களா? எல்லா கட்சிகளும் ஒரு என்ன நோக்கத்தில் செயல்பட போகிறாங்க? எப்படி போகுது? இது சரியான பாதை தான் நகர்றாங்களா? அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே நடக்கே தவிர யாருமே உண்மையாகவே பிரச்சனைக்குரிய விஜய் என்னென்னு பேசலை. விஜய் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசிட்டு வந்தார்னா கவுண்டராக நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வார்த்தை பிரயோகம் செஞ்சீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்க, அதுக்கு நாங்கள் இப்படியெல்லாம் பிரயோகம் பண்ணுறோம், வார்த்தைகள் இப்படி தான் பிரயோகம் பண்ணுறாங்களே தவிர ஒரு விஷயம் வந்து நீ எப்படியோ என்னவோ பண்ணிட்டு போ,
என் வேலை நான் இதை பார்ப்பேன். இப்போ இனி என்ன நாங்கள் மறுபடியும் இவ்வளோ பேசுகிறாங்க இல்லையா, இப்போல்லாம் மேடையிலையும் மீடியா சோஷியல் மீடியா இதில் தான் வந்துட்டுருக்கு. களத்தில் நான் போய் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறேன். சரி, நான் என் அரசியல் கட்சிங்கிறது நீ பணி செய்ய, அரசியல் கட்சியை வந்தாலே சமூக பணி தான், நீ எது வேணா பேசு. பாரு, அதிமுகவுடைய தொண்டர் போய் இந்த இடத்துல இந்த வேலையை செஞ்சிட்ருக்கார். தொண்டர் இல்லை, எடப்பாடி ஐயா அவர்களே தொண்டர் தான். அவர் போய் நான் இந்த தொகுதியில் நான் இந்த வேலையை பார்த்தேங்க, என் தொகுதி இப்படி இருக்குது முன்னேற்றினேன். இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் என்னோட தொகுதியில் நான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கே இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, இப்படி யாராவது போய் ஏதாவது பேசுகிறாங்களா அப்படின்னா இல்லை. மக்கள் வந்து இதை, நான் தமிழ் மக்கள் இயக்கத்திலேருந்து இதை தான் பேசுகிறேன், மக்கள் இதை புரிஞ்சுக்குங்க, இதை புரிஞ்சுக்கணும், கண்காணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் இவங்கெல்லாம் இந்த புதுசாக வர்றதுலலாம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கிற மாதிரி பெருசாக அண்ணாமலை சொல்கிறாருன்னு. நிச்சயமாக அவர் வந்து பாஜகவினுடைய பிரதிநிதி இல்லாமல் இருக்க முடியாது. அவர் பாஜகவில் இருக்கும்போது கூட சில விஷயங்களை பாஜகவே பேசணும் அப்படின்னாலும் மக்களுக்கு நல்லதாகவும் மூட நம்பிக்கை இல்லாததாகவும் பேசியிருக்க வேண்டும். இன்னொரு விஷயம் வந்து அறிஞர் அண்ணா சொன்னதை முழுமையாக ஏற்றுக்கிறோம். நான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், என்னுடைய நம்பிக்கை அதெல்லாம் வேறனாலும் மக்கள் நம்புவது வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வேணும். நம்பிக்கை பிடிப்பு இல்லாமல் வாழ்க்கை ஓட்ட முடியாது. ஏன்னா நம்ம வந்து இன்னும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய சமூகம் தான் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு வேணும். ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு மூட நம்பிக்கையை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன், மூட நம்பிக்கையை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கையை கொடுங்க. அது கடவுள் நம்பட்டும், இயற்கையை நம்பட்டும், ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கட்டும், கொடுக்கட்டும், அதை பற்றி இல்லை. அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையை நான் கொண்டு வந்து சேர்க்க வேணுங்கிற ஒரு கட்சியில் உங்களால் இணைந்து செயல்பட முடிந்திருக்கிறது. அந்த கட்சியில் எனக்கு இன்றைக்கி பொறுப்பு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் வெளியில் வர்றீங்களே தவிர மக்களுக்காக நான் ஏதோ நல்லது செய்ய வேணும்னு அண்ணாமலை வெளியே வரலை. அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அரசியல்வாதி. அப்படிதான் அவர் ஒரு கட்சியில் இருந்தார், அதனால அவருக்கு வேற ப்ரொஃபஷன் கிடையாது, அதனால தொடங்குறார். இன்னொரு கட்சி தொடங்கணும், அவர் தன்னுடைய இருப்பை நிற்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன். புதிய அரசியல், ஜென்சி விரும்பக்கூடிய அரசியல், அல்லது அந்த ஜென்சி தொடர்ந்து இனிமேல் வரக்கூடிய ஆல்ஃபா குழந்தைகள் வச்சு அவன் என்ன சொல்கிறான், ஜென்சி நீ அதிகம் பேசாத, என்கிட்ட வேலையை பண்ணு அப்படிங்கிறான். திருக்குறளே 2 லைனில் ஷார்ட்டாக இருக்குல்ல, அது மாதிரி நீ வேலையை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் உங்கள் இருப்பு, நீங்கள் ப்ரொஃபஷனலாக அரசியல் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் வந்து அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய அரசியலும் பார்த்தீங்கன்னா தான் அரசியல்வாதியான ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிட்டு அப்படி தான் வராரே தவிர மக்களுக்கு நான் சேவை செய்வதற்கு இந்த கொள்கைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வர்ற மாதிரி இப்படி சொல்கிறீங்க இல்லையா, புதிய புதிய மாற்றங்கள் வருது, ஜென்சியை பற்றி பேசுகிறாங்க, இதில் எல்லாமே மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பழைமையான ஒரு அவுடேட்டட் தான் பார்க்குறேனே தவிர உண்மையிலேயே ஜென்சி என்ன நினைக்கிறாங்கங்கிற விஷயத்தை அவங்க கொடுத்ததா எனக்கு தெரியல. நீங்கள் வழக்கறிஞராகவும் இருக்கிறீங்க, சமூக செயல்பாட்டாளர், மக்களோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். இந்த தேர்தலுக்கு பின்னாடி நீங்கள் களத்தில் இருந்து நிறையா பார்த்துருப்பீங்க. எப்போவுமே மக்கள் அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அரசியல் கட்சி பார்வை வேறு, டைம் கொடுக்கணும் அதெல்லாம் வேறு. மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தடாலடியாக ஒன்று தேவைப்பா அப்படின்னு இருப்பாங்க. ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே இந்த அரசு மேலே, அப்படி தான் இருக்கா? நீங்கள் களத்தில் பார்க்குறீங்களா மேம்? அதாவது நான் பல பேர்த்த கேட்டப்போ அவங்கன்னா ஒரு நம்பிக்கையாக தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆனால் அந்த ஓட்டு போட்டதுக்கு எப்போவுமே எங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, எப்போ நம்ம கேட்டாலும் என்ன தான் பண்ண ஓட்டு போட்டாலும் என் வாழ்க்கைக்கு நான் தாங்க உழைக்கணும், என் வாழ்க்கைக்கு இப்படி தாங்க போகணும், அது மாதிரி தான் மக்கள் சொல்லலாம். என்ன பண்ணாலும் நம்ம தான் அடுத்த வேலையை பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இருக்காங்க அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்குமோ ஜென்சியை பொறுத்த மக்கள் எப்போவுமே ரொம்ப ஷார்ப்பானவங்க. நான் அதுவும் தமிழ்நாட்டு மக்கள், என்னுடைய வழக்கறிஞர் நண்பர்கள் சொல்லுவாங்க, வேற்று மாநில நண்பர்கள் எனக்கு நல்ல பழக்கம், அவங்களும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் பார்க்குறது ஷார்ப்பாக பார்க்குறோம். ஏன்னா அவர்கள் ஒரு ஆட்சி நல்லா இல்லைன்னா உடனே மாற்றுவார்கள், வேற வழி இல்லைன்னா தான் இன்னொரு முறை அவங்களுக்கு இருப்பு கொடுப்பாங்களே தவிர, அப்படிதான் வேறு வழி இல்லாத மாற்றம் தான் விஜய் அவர்களுடைய மாற்றமே தவிர விஜய் வேண்டும் வேண்டும் என்று யாரும் வரவேற்று வரலை. அது மாதிரி மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு, ஆனால் அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, அவங்க வந்து எவ்வளோ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறாங்கன்னா எதையுமே நாளைக்கு மாற்ற முடியாது, கொஞ்சம் டைம் தரணும். அவங்க இன்னும் ஷார்ப் என்னென்னா, அப்போ அந்த டைம் தர்ற வேலையை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு கூட அவங்க நேரம் அனுமானிச்சிருப்பாங்க. அவங்க அனுமானிக்காமலாம் இருக்க மாட்டாங்க, ஏன்னா 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு இல்லையா, அதனால் அவங்க அனுமானிச்சிருப்பாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. நான் ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி நான் வாக்கிங் போயிட்டு வரும்போது கேட்டேன், எல்லாருமே ஏன்னா இளைஞர்கள் எல்லாமே ஜென்சி எல்லாமே தாவேக்காதான்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஓட்டு போட்டிங்க, ஆமாம் எதுக்கு ஓட்டு போட்டேன்னா, சும்மா மாற்றம் வரும்னு சொல்லாதீங்க, எதையாவது மாற்றம் இந்த மாற்றம் வரும்னு சொன்னாதானப்பா
முதலமைச்சருக்கு தெரியும்ப்பா அவனுக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் ஆமாங்க எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து யாரும் ஏழை மக்கள் தான் போகிறோம், ஆனால் ரொம்ப மோசமாக இருக்குது, அங்கே போனால் எதுவுமே சரியில்லாமல் இருக்குது, அதை மாற்றுவாங்களா அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, இப்போ அதை மாற்றுவாங்களான்னு இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதை பற்றி ஏதாவது ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்காரா, அறிவிப்பு கொடுத்துருக்காரா, இல்லை அவர் அங்கே போனாரா, இல்லை முதலமைச்சர் அங்கே போனாரா அப்படிங்கிறதெல்லாம் இந்த அரசும் வந்து பொதுமக்களை விட்டு மிகுந்த இடைவெளிக்குள்ளே இருக்கிறதா தான் இருக்குது. அதனால் மக்கள் சார்பாக புரிஞ்சுப்பாங்க. இன்னாரும் அவர்களுடைய போருங்கிறது எலெக்ஷன் வரும்போது தான் காமிக்க முடியும். அந்த நிலைமையாக தான் இருக்குது. ஒரு சுணக்கம் ஏற்பட்டுச்சாங்க, கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்குது. எதிர்பார்த்த அந்த பாவம் இல்லை, மக்களுக்கும் எதிர்பார்த்த மாதிரி மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆனால் பொறுமையாக இருக்கிறாங்க எல்லாருமே. வந்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வாக்களிச்சிருக்காங்க தாவேக்காக்கு. அவங்க சொல்கிறது இல்லை, பொறுமையாக இருக்கணும், அதெல்லாம் வந்து விஜய் பண்ணுவார், அவசியமாக முதல்வர் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இப்போ வந்து நீண்ட நெடிய வரலாறு இருந்த கட்சி, ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் மிக்க கட்சி நல்லா சொல்கிறாங்க. அவங்களுடைய நிகழ்கால அணுகுமுறைகள் எப்படி அவங்க தங்களை தகவமைச்சுக்கணும், என்ன மாதிரியான அரசியலை ஆளும் அரசாங்கத்தை வழிநடத்தவோ இல்லது அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டவோ அடுத்து ஒரு ஆட்சி அமைக்க அவங்க எப்படி தங்களை தகவமைச்சுக்கணும், இல்லை இந்த அரசை எப்படி நெறிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? தகவமைச்சுக்கிறது என்னங்க, மக்கள் முதன்மைன்னு நினைக்கணுங்க. இவங்க எல்லாருமே நான் சொன்ன மாதிரி அமைச்சர்லேருந்து முதலமைச்சர் வரைக்கும் எல்லாரும் சொஃபிஸ்டிகேட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு அதை கொடுக்கப்பட்டதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வேகமாக போகலாங்கிறது எப்படின்னா, அவங்க மக்களுக்காக பணி செய்ய போனால் மக்களை பார்க்குறதும் பணி தான். இவங்க மக்கள்லேருந்து வெளிப்பட்டு போயிடுறாங்க இல்லையா. அவங்க தகவமைக்கிறது மக்களுக்கு வந்து வேலை செஞ்சால் தானாக வரும். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது வரைக்கும் யாருமே மக்கள் பணியில் போய் ஈடுபடவே இல்லை. அதனால் இதில் தகவமைப்புங்கிறதுல எல்லாத்தையும் நான் முதல்வர்னு சொல்லி நீங்கள் கோட்டைக்குள்ளே இருக்காதீங்க, முதல்வர்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் காருக்குள்ளேயும் சுற்றாதீங்க. சாதாரண ஏழை குடிசையில் வாழ்கிறவனோட போய் 4 நாள் இருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதுவே இன்றைக்கி சமூக நீதியில் இத்தனை அமைச்சர்கள்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த மாற்றத்தை கொண்டு வராமல் அவங்களுக்கு எனக்கு கார் வந்துருச்சு, நான் காரில் தான் போவேன், எனக்கு பங்களா கொடுத்துட்டாங்க பங்களாவில் தான் இருப்பேன், எனக்கான நான் என்னுடைய மனிதர்களோடு போய் நீங்கள் ஒரு நாள் அன்னைக்கு வந்து மன்னரே மக்களை போய் பார்க்க போகணுன்னா மாறுவேடத்தில் மக்கள் மாதிரி போய் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு பழையோ இவன் கூழ் தான் குடிக்கிறானா, கஞ்சி தான் குடிக்கிறானா, இவனுக்கு கொசு கடிக்குதா, இவனுக்கு பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு வந்து ஏதாவது செய்யணும்னு இருந்த காலம் மன்னராட்சியில் அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து மன்னராயிடுறீங்க, வந்து மக்கள்லேருந்து வந்துட்டு மன்னராயிடுறீங்க. திருப்பியும் நீங்கள் மக்கள் என்ன நிலைமையில் இருக்கான்னு போய் பார்க்குறதே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அன்றாடம் வாக்கிங் போகும்போது பாருங்கள் மக்கள் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணுக்கு எதிராக தெரிகிற விஷயத்தை நீங்கள் செஞ்சால், அப்படியெல்லாம் செய்ய ஆரம்பித்தாலே இன்றைக்கி வெளிநாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க பணியும் முடிஞ்சு போகும்போது முதல்வரே ஆனாலும் அதிபரே ஆனாலும் பிரசிடெண்ட்டே ஆனாலும் சாதாரணமாக ட்ரெயினில் தான் எல்லாத்தோட பயணிக்கிறாங்க, பஸ்ஸில் தான் பயணிக்கிறாங்க. அப்படி ஒன்று மாற்றம் வேணும்னு தான் இன்றைக்கி இருக்கிற எல்லாருக்கும் தேவையே தவிர, நீங்கள் வந்தோடனே நீங்கள் ஐசோலேட் ஆகி தனியாக நீங்கள் ஒரு ஹீரோவாவோ இல்லை நீங்கள் ஒரு நான் பெரிய மிராஸ்தார் ஆகிட்டேன், நான் பண்ணையார் ஆகிட்டேன் அப்படின்னு காமிக்கிற மந்திரிகள் கிடையாதீங்க. அதுதான் எல்லா கட்சிக்குமே தேவை, எல்லாருக்கும் தேவை. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.